பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற ஆராதனைக்கு வந்திருக்கிற ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமே. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தான் தேவனுடைய வார்த்தையை எடுப்பது. நம்ம கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற 7 சபைகளை குறித்து ஒவ்வொரு வாரமும் தியானித்து இருக்கிறோம். இந்த வருகிற 4 வாரங்களிலும் இன்றைக்கும் வருகிற 3 வாரங்களிலும் பவுல் எழுதின சிறைச்சாலை நிருபங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த சிறைச்சாலை நிருபம், இந்த 4 நிருபங்களும் ஒவ்வொரு காரியத்தை பவுல் பேசுவார். முக்கியமாக அந்த கொலேசருக்கு நிருபத்தில் பவுல் கிறிஸ்துடைய முழுமையை குறித்து பேசுவார். கிறிஸ்து நமக்குள்ளே முழுமையாக செயல்படணும்னா குடும்ப ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஆகவே தான் கொலேசருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் குடும்பம் எப்படி இருக்கணும், மனைவியுடைய கடமை என்ன, புருஷனுடைய கடமை என்ன, எஜமானுடைய கடமை என்ன, வேலைக்காரனுடைய கடமை என்ன, நம்ம எல்லாருக்கும் மேலே இருக்கிற கர்த்தர் என்ன செய்வார் என்பது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபங்களை எழுதுகிறார். இதெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதை குறித்து ஒரு பின்னணியை நம்ம பார்த்து உறுதி என்ற தலைப்பில் 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. சரி, முதலாவது காரியம் கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை நிருபங்களை எழுதினார்னா 13 நிருபங்களை எழுதினார். 13 நிருபங்களிலே அவர் முதலாவது எழுதின நிருபம் 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டிலே முதல்ல எழுதப்பட்டது, அதாவது 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இருக்குது. இது அல்ல முதல்ல எழுதலை. முதலாவது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட புத்தகமே எது என்று சொன்னால் 1 தெசலோனிக்கேயர் தான் எழுதப்பட்டது. சரி, இங்கே கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். பவுல் எழுதின 13 நிருபங்களும் முதலாவது எழுதின நிருபம் எது? 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை எழுதுகிறார். கடைசியாக அவர் எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு நிருபத்தை எழுதுகிறார். இந்த 13 நிருபங்களிலே 4 நிருபங்கள் எங்கிருந்து எழுதுகிறார்னா ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். சிறைச்சாலையிலேருந்து தானே எழுதி அனுப்ப முடியாது. சிறைச்சாலையில் கடிதம் எழுதலாம், ஆனால் இவர் எழுதக்கூடாது. இவர் சொல்ல ஜெயில அதிகாரி தான் நம்மளை எழுதணும். காரணம் என்னென்னா, இவர் உள்ளே இருக்கிற விஷயத்தை, அரசாங்கவுடைய காரியம், ஜெயிலுடைய ரகசியத்தை வெளியே சொல்லிடுவார் என்பதற்காக இவங்க எழுதக்கூடாது. நிருபங்கள் இவங்களால் சொல்லப்பட்ட நிருபங்கள் வெளியே போகலாமே தவிர இவங்க எழுதக்கூடாது. அதனால் இவங்க கம்பிக்கு அறைக்குள்ளே, ஜெயிலு அறைக்குள்ளே இருப்பாங்க. ஜெயிலுக்கு வெளியே அறைக்கு இந்த பக்கத்தில் கம்பிக்கு இன்னாண்ட அதிகாரிகள் சேர் போட்டு உக்காந்துன்னு இவங்க சொல்லுகிறத என்ன பண்ணால் எழுதி அந்த நிருபத்தை எங்கே அனுப்பணுமோ அந்த இடத்துல போஸ்ட் பண்ணிடுவாங்க. அதாவது எடுத்து போய் என்ன பண்ணால் கொடுப்பாங்க. தேவ பிள்ளைகளை, அதுபோல் சிறைச்சாலையில் எழுதின 4 நிருபங்களில் 4 நிருபங்கள் என்னென்ன நிருபம்னா கொலேசருக்கு என்ன நிருபம், எபேசியருக்கு என்ன நிருபம், பிலிப்பியருக்கு என்ன நிருபம், பீலமோனுக்கு தனிப்பட்ட விதயத்தில் ஒனேசிமுக்காக பரிந்துரை கடிதமாக பீலமோன் ஒரே அதிகாரம் கொண்ட இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மனை எழுதுவார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நிருபம் எழுதினார்? 4 நிருபங்கள், சிறைச்சாலை நிருபங்கள். 13 நிருபங்கள் பவுல் மொத்தமாக எழுதினது. சிறைச்சாலை நிருபங்கள் எத்தனை? 4 நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மனை எழுதினார். இந்த 4 நிருபங்களிலே கவனிக்கலாம். இந்த 4 நிருபங்களிலே கொலேசருக்கு நிருபம் தான் முதல்ல எழுதுனது. அப்புறம் எபேசியர், பிலிப்பியர், கடைசியாக எதை எழுதுகிறாரு? பீலமோன் நிருபத்தை, அதாவது பரிந்துரை கடிதம். பீலமோன் நிருபம் ஒனேசிமுக்காக பரிந்துரை கடிதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மனை எழுதுகிறார். சரி, சிறைச்சாலையில் எழுதின இந்த கொலேசர் நிருபத்தை பவுல் யார் இடத்துல கொடுத்து அனுப்புகிறார்னா எப்பப்ரா இடத்துல தான் கொடுத்து அனுப்புகிறார். ஆமென், தேவ பிள்ளைகளே. இந்த கடிதம் யார் மூலிமா சபைக்கு சேருது? எப்பப்ரா தீத்துன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் இல்லை. எப்பப்ரா இவர் யாருன்னா பவுலுடைய உடன் ஊழியக்காராக இருந்தார். இந்த எப்பப்ரா தான் கொலேசு பட்டணத்தில் இருக்கிற கொலேசு சபையினுடைய போதகனாக இருந்தார். கொலேசு சபையில் கொலேசு பட்டணத்தில் 2 சபை இருந்தது. ஒரு சபை எப்பப்ரா நடத்தி கொண்டு இருந்த சபை, இன்னொரு சபை பீலமோனும் ஒரு பணக்காரன். இவர் எந்த பட்டணத்தில் குடியிருந்தார்னா
கொலேசு பட்டணத்தில் குடியிருந்தார். இவங்க வீட்லேயும் ஒரு சபை இருந்தது. அந்த சபையை யார் நடத்துகிறான்னா, பீலமோனுக்கு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் தான் அந்த சபையை என்னவனா நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. சார் கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை, இந்த 4 நிருபங்களையும் கிறிஸ்துவ ஒவ்வொரு காரியமாக எழுதுவார். இந்த கொலேசு நிருபத்தில் கிறிஸ்துவின் முழுமையை குறித்து எழுதுவார். ஒரு குடும்பம் ஆஸ்வதமாக இருக்கணும், சபை ஆஸ்வதமாக இருக்கணும்னா முதல்ல குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணும். அதனால் மனைவி என்ன செய்யணும், கணவன் என்ன செய்யணும், வேலைக்காரன் என்ன செய்யணும், வேலைக்காரி என்ன செய்யணும் என்பதை கிறிஸ்துவின் முழுமையை குறித்து இந்த நிருபத்தில் நம்ம எழுதுவார். ஆமென். சார் இந்த நிருபம், இந்த கொலேசு பட்டணம் எங்கே இருக்குன்னா, உங்களுக்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் தெசனிக்க சபையை குறித்து எடுக்கும்போது உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். தெசனிக்க சபையை குறித்து எடுத்திருக்கிறேன். 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? கொலேசருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எராபோலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். சரி, இங்க கவனிக்கலாம். எல்லாரும் இங்க பாருங்கம்மா. உங்களுக்கு ஏற்கனவே தெசனிக்க சபையை குறித்து பேசும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த சபை எப்படி இருந்தது? அனலும் இல்லை, குளிரும் இல்லை. அதனால் கர்த்தர் என்ன பண்ணுவேன், வெதுவெதுப்பான நிலையில் இருக்கிறபடினால வாய் நின்று வாந்தி பண்ணுவேன் என்று சொன்னார். இது கொலேசு பட்டணத்தில் இருக்கிற இங்கே இருந்து தான் இந்த தெசனிக்க, இந்த கொலேசு பட்டணம் எங்கே இருக்குன்னா, இந்த எரப்புலி இந்த தெசனிக்க பட்டணத்தோடு பக்கத்து ஒரு பட்டணம் தான் இந்த 3 பட்டணமும். கவனிக்கலாம், இங்கேருந்து நல்ல குளிர்ந்த நீர் வரும். இந்த எரப்புலியில் பார்த்தீங்கன்னா நல்ல வெப்பமான நீர் இருக்கும். இந்த 2ம் கலந்து தெசனிக்க பட்டணத்துக்கு வரும்போது எப்படி வரும், மன்னிக்கணும், லவோதிக்கா பட்டணத்துக்கு வரும்போது எப்படி வரும், வெதுவெதுப்பாக வரும். சரி, நான் ரொம்ப போல இங்கே கவனிங்க. இந்த கொலேச பட்டணம் எங்கே இருக்குது? எரப்புலி லவோதிக்கா பக்கத்தில் தான் இந்த பட்டணம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சொன்னது புரிஞ்சுதுங்களா? இந்த சபையினுடைய போதகர் யாரு? எப்பப்ரா. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். கொலேசு பவுல் இந்த கொலேச சபையை ஸ்தாபிக்கவே இல்லை. இந்த பட்டணத்துக்கு பவுல் போகவும் இல்லை. அந்த சபையினுடைய விசுவாசி அவர் பார்த்ததும் இல்லை. இந்த சபையை ஸ்தாபித்தது யாருன்னா எப்பப்ரா தான் நம்மனா ஸ்தாபித்தார். ஆமென். எப்பப்ரா மூலிமா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இந்த கொலேசு பட்டணத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்று சொல்லி கொலேசருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனாய் இருக்கிற எப்பப்ராவின் இடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். சரி, கவனிக்கலாம். இந்த சபை யாரிடத்துல வேத வசனத்தை கற்று அறிந்தாங்களாம்? எப்பப்ரா இடத்துல கற்று அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் சிறைச்சாலையிலிருந்து அந்த சபைக்கு நிருபத்தை எழுதுகிறார். ஆக தேவ பிள்ளைகளே, இந்த சபையை ஸ்தாபித்தது யாரு? எப்பப்ரா. இந்த இடத்துக்கு பவுல் போனதில்லை, அந்த விசுவாசியை பார்த்ததில்லை. 3ஆம் கொலேசருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுல் இந்த சபையை குறித்து கேள்விப்படுகிறார். என்ன பண்ணுறாரு? கேள்விப்பட்டு தான் 3 காரியங்களை கேள்விப்படுகிறார். அது நிமித்தம்தான் இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நபனா எழுதுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த எப்பப்ரா பவுலுடைய உடன் ஊழியக்காரராக இருந்தார். சரி, 3 காரியங்களை என்ன கேள்விப்பட்டார்னா, முதலாவது காரியம் தெசனிக்க பட்டணத்தில் இருக்கிற யூதர்களை சேர்ந்து சில கள்ள போதகர்கள் தெசனத்த பட்டணத்தில் இருந்த சில கள்ள யூத போதகர்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்தினாங்க, கிறிஸ்துவின் உபதேசத்தை புரட்டினாங்க. என்ன நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்துனாங்கன்னா, எல்லாரும் கவனிக்கணும். என்ன நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்துகிறாங்கன்னா, கள்ள உபதேசக்காரங்க, யூதருங்க, போதகருங்க, அதாவது விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், கிறிஸ்துவின் உபதேசம் ஒரு உபதேசம் இல்லை, அவர் பேசினதை நீங்கள் கை கொள்வீர்களானா பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லி இந்த யூத கள்ள போதகர் என்னன்னா உள்ளே ஜனங்களை கிறிஸ்துவின் உபதேச ஜனங்களுக்குள்ளே இருந்து புரட்டும்படியாக நினைத்தாங்க.
ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து சுயமாக ஒன்றும் பேசாமல் இயேசு சொல்லிய ஒரு உபதேசம் நியாயப்பிரமாணத்துக்கு ஒத்து தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இவங்க இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் நியாயப்பிரமாணத்துக்கு ஒவ்வாது. ஏன் ஒவ்வாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நேற்று சுத்திகரிப்பு ஆராதனையில் கூட சொன்னேன். நியாயப்பிரமாணம் என்னன்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு இருக்குது. உன் கண்ணை எடுத்துட்டானா நீ அவன் கண்ணை எடுத்துடு, உன் பல்லை உடச்சிட்டானா அவன் பல்லை உடச்சிடுன்னு இருக்குது நியாயப்பிரமாணம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, உன்னை இந்த கன்னத்தில் அழித்தா மறு கன்னத்தை காட்டுனார். இது நியாயப்பிரமாணத்துக்கு ஒத்து போகலன்னு சொல்லி கர்த்தருடைய பிரமாணத்தை நம்ம புரட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவங்க மத்தியில் பண்ணின உபதேசங்களை இவங்க புரட்டுனாங்க. அவங்க கள்ள போதனை புரட்டினாங்க இவருடைய ஆனால் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணினது எல்லாமே நியாயப்பிரமாணத்தில் இருந்து தான் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, நான் சுயமாய் பேசாமல் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி தான் நான் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன் என்றார். நியாயப்பிரமாணம் பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஒன்று. கவனிக்கலாம், அவர் சுயமாக பேசலை, தன்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தின்படி தான் ஏசப்பா பேசினார். சரி, முதலாவது காரியம், இவங்க கிறிஸ்துடைய உபதேசத்தை நம்ம புரட்டுகிற கள்ள போதர்கள் எங்கே போயிட்டாங்க, கொலேசு பட்டணத்தில் போயிட்டு சபைக்குள்ளே சில குளறுபடிகளை என்ன பண்ண உண்டு பண்ணாங்க. ரெண்டாவது தேவ பிள்ளைகளை, சில விசுவாசிகள் உலகத்திலிருந்து வந்தபோது உலகத்தில் இருக்கும்போது என்ன பழக்கம் வழக்கங்கள் இருந்ததோ அது சபையிலேயும் இருந்தது. என்னென்னா, சடங்கு சம்பிரதாயத்தை பார்த்தாங்க. கவனிக்கலாம், நாள் பார்த்து திருமணம் செய்கிறது, நாள் பார்த்து அதாவது ஊருக்கு போகிறது, இதெல்லாம் யமகண்டர் ஆகாலம் கணித்து நடக்கிறது போல உலகத்தில் இருக்கும்போது எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அதே காரியத்தை சபைக்குள்ளே வந்த பிற்பட விசுவாசி என்ன பண்ண நடந்தாங்க. சகுனம் பார்ப்பாங்க, பூனை குறுக்கில் போச்சானா அது ஆகாதுன்னு சொல்லி பிரயாணத்தை நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் இது உலகத்தில் இருக்கும்போது இருந்த அந்த பழக்கம் கர்த்தருக்குள்ளே வரும்போது என்ன பண்ண வந்தேன், அதே பழக்கத்தோடு என்ன பண்ண சபையில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சில விசுவாசி. இவங்களுக்காகவும் இந்த நிறுவனம்னா எழுதப்பட்டது. தேவ பிள்ளைகளை, ஒரு சிலர் சொல்லுவாங்க, பா உனக்கு வந்தது மாட்டாட்சின்னு போயிடுச்சு, நாய் ஆட்சின்னு போயிடுச்சு, கோழி ஆட்சின்னு போயிடுச்சுன்னு தெரியுமா? சொல்லிக்கிறாங்களா? ஆடு மாடாக உங்களுக்காக மறிச்சது இயேசு கிறிஸ்து தான் மறிச்சார். சிலர் சொல்லுவாங்க, உனக்கு வர வேண்டியது அந்த நாயோடு போயிடுச்சு, அதுக்காக சந்தோஷப்படு, மாடோடு போயிடுச்சு சந்தோஷப்படு. மாடு ஆடு நாய் நமக்காக போய் திறப்பில் நிற்கல, நமக்காக சிலுவைக்கு போகல, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் போனார். இந்த பழக்க வழக்கங்கள்லாம் எங்கே இருக்குன்னா, உலகத்தில் இருந்தபோது அந்த பழக்க வழக்கம் எங்கே வருது, சபைக்கு வந்த பிற்பாடு நம்மனா இருந்தாங்க. கிராமங்கள்லாம் பூனை குறுக்கில் போனால் போவாதான்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அது சகனம் இல்லை. பூனை போனால் அந்த ஏதோ பாம்பு ஏதோ விசைச்சந்து ஏதோ போயிருக்குது, கொஞ்சம் நின்று போப்பா, பூனை போயிட்டோம், அங்கே எதனா பாம்புக்கு இருக்க போகுது, இப்படி சொன்னது இது என்ன ஆக்கிட்டாங்க, சகனம் ஆக்கிட்டாங்க. பூனை குறுக்கில் போச்சு, சரி வராது, விதவை எதிர்க்க வந்தாங்க, காரியம் சித்தி பெறாதெல்லாம், இதெல்லாம் உலகத்தில் இருக்கும்போது என்ன பழக்கத்தில் இருந்தாங்களோ சபைக்கு வந்த பிற்பாடு இதே காரியம் சபைக்குள்ளே தொடர்ந்தனால ரெண்டாவது காரியம் இந்த நிருபத்தை எழுதுகிறாங்க. மூன்றாவதாக தேவ பிள்ளைகளை, இந்த சபையிலும் விசுவாசத்தில் சில விசுவாசிகள் உறுதியாக தரித்திருந்தாங்க. இதை ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுல் கேள்விப்பட்டு தான் இந்த நிருபத்தை எழுதுறாங்க. 1:3 சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும், கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கிற உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு. சரி, கவனிங்க. இதை குறித்து எங்க கேள்விப்படுறாரு? சிறைச்சாலையில் இருக்கும்போது கேள்விப்படுற 3 காரியங்கள் நிமித்தமாக இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஒன்று, நான் சொன்னேன், கள்ள உபதேசக்காரங்க உள்ளே வந்துட்டாங்க. ரெண்டாவது தேவ பிள்ளைகளை, ரெண்டாவது உலகத்தில் இருக்கும்போதும் சபைக்கு வந்த பிற்பாடும் உலக காரியம் சபையிலையும் காணப்பட்டது. மூன்றாவதாக சில விசுவாசிகள் விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருந்து இதை பவுல் கேள்விப்பட்டதுனால, சிறைச்சாலையில் இருந்து கேள்விப்பட்டதுனால இந்த நிருபத்தை நான் எழுதுகிறேன். அதுதான் 1:3,
கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு, சிறைச்சாலையில் கேள்விப்பட்டு தான் இந்த நிருபத்தினவனை எழுதுகிறார். ஆமே. இந்த நிருபம் எதை வெளிப்படுத்துதுன்னு சொன்னேன்? கிறிஸ்துவின் முழுமையை வெளிப்படுத்துது. கவனிக்கலாம் பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் குடும்பம் கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கர்த்தர் சொல்லுகிற உபதேசம் பிரகாரம் இருக்குமானா குடும்பமும் ஆஸ்வதிக்கப்படும், சபையும் ஆஸ்வதிக்கப்படும், சுற்றில இருக்கிற மக்களும் ஆஸ்வதிக்கப்படும். நீங்கள் உபதேசத்தில் இல்லை, நீங்கள் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நடக்கலைன்னா உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இடையூறாக தான் இருப்பீங்க. உண்மைங்க. இதுதான் இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க. இப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாமா? மனைவிகளே கவனிக்கலாம். மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்பண்ணுமா. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தையும் எடுத்து வச்சுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தையும் எடுத்து வச்சுங்க. 5ஆம் அதிகாரத்தையும் எடுத்து வச்சுங்க. 22லேருந்து வாசிக்குமா. 22லேருந்து 24 வரைக்கும் வாசிங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கவனிக்கலாம். இங்கே கொலோசியர் நிருபத்தில் மனைவியுடைய கடமையை குறித்து சொல்கிறார். மனைவிகளே உங்கள் புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. அம்மா எல்லாரும் இங்கே பாருங்கள், கொஞ்சம் குழந்தையெல்லாம் பிடிங்க. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. வாங்க கவனிங்க. கிறிஸ்துவுடைய முழுமையை குறித்து இந்த நிருபத்தில் பவுல் எழுதுகிறார். நம்ம கிறிஸ்துவின் முழுமை நமக்குள்ளே வரணுன்னா நாமும் நம் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டதான் நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் ஆஸ்வதிமாக இருப்பாங்க. நம்ம கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி குடும்பத்தை கட்டலை, சபையை கட்டலைன்னா சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க கவனிக்கலாம். 3:18 மனைவிகளை உங்கள் புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்துருங்க. மனைவியுடைய கடமை குறித்து சொல்கிறாரு, கீழ்ப்படின்றார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, வாசிங்கம்மா. நீங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்றார். ஒருவேளை கள்ள புருஷனா அப்படின்ற ஒரு கணக்கு வரும். இங்கே கள்ள புருஷன்லாம் குறித்து சொல்லலை, சொந்த புருஷர் சொல்லி பவுல் இந்த இடத்துல இந்த வாக்கியத்தை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, யூதருங்க 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிற ஆண்களை புருஷனன்னு தான் அழைப்பாங்க. திருமணம் ஆனவங்களை சொந்த புருஷர் என்று சொல்லுவாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? ஆகவே தான் சொல்கிறாரு, மனைவிகளே நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க? தூங்காதீங்க, கவனிங்க. உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா மனைவியுடைய கடமை புருஷனுக்கு என்ன பண்ணி தான் ஆகணும்? கீழ்ப்படிந்து தான் இருப்பீங்க. அப்படியே 19 வாசிக்கலாம். 3:19 கொலோசியர். புருஷர்களே பாருங்க, புருஷன் பண்ணா மனைவிடத்தில் என்ன பண்ணா அன்பு கூறுங்க. மாய்மாலம் இருக்கக்கூடாதுங்க. மாய்மாலமான அன்பு. ஏன்னு சிரிப்பாங்க. வேறு இடத்துல போய்ட்டு மனைவி போயிட்டு தூசித்துன்னு இருப்பாங்க. பெற்றோர் இடத்துல போய்ட்டு மனைவி குறித்து தூஷணமான வார்த்தைகளை பேசுவாங்க. கர்த்தர் பார்த்துன்னுக்கிறார். எனக்கு எங்கள் மனைவிக்கும் சண்டை வராமல் இல்லை. அடிக்கடிக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வராமல் இல்லை. வந்தாலும் கூட இது வரைக்கும் என் மனைவி குறித்து எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை நான் சொன்னதே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? எல்லாத்தையும் எடுத்து அங்கேயும் ஒப்பிப்பீங்க, அங்கே வச்சு ஒப்பிக்கிறது, இங்கே எடுத்துன்னு வந்து ஒப்பிப்பீங்க. அது சபை முழுமை பெறாதுங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளே முழுமை பெறவே முடியாது. தேவ பிள்ளைகளே, புருஷனானவன் தன் மனைவிடத்தில் என்ன பண்ணுமா? அன்பு கூறணும். கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக புருஷனுக்கு எல்லாம் யாருன்னா மனைவி தான். அல்லேலூயா. சார் கவனிக்கலாம். இது 5ஆம் அதிகாரம் 25லேருந்து நான் சொல்கிறாரு பாருங்க. எபேசியருக்கு நிருபம் 25:20 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்க. பாருங்க, கிறிஸ்து மனவாட்டியாகி சபைக்கு அன்பு கூர்ந்தாராம். அதனால் கட்டப்பட்ட மனைவிக்கு புருஷனானவன் என்ன பண்ணமா? அன்பு கூறணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ பிள்ளைகளுடைய கடமை குறித்து சொல்கிறாருங்க. 3:20 கொலோசியருக்கு நிருபம் 3:20 கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம். பிள்ளைகளே
இப்போ பாருங்க, பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு எல்லா காரியத்தில் என்ன பண்ண கீழ்ப்படியும். வயசாயிடுச்சு, அதுக்கு நான் கம்ப்யூட்டர் தெரியுமா, இல்லை என்ன தெரியும், அது ஒரு தத்தின்னு நினச்சிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க. கவனிங்க, மூதாதையருடைய காலத்தில், முற்பிதாக்களுடைய காலத்தில் பிதாக்கள் என்ன சொல்லி தான் பிள்ளைகளை வளர்த்தாங்களோ ஆசீர்வதித்தாங்களோ அது நடந்தது. அதனால் பிள்ளைகள் பெற்றோர் என்ன பண்ணணுமா, கனம் பண்ணணுமா. பிள்ளைகளுடைய கடமை பாருங்கள், 3:20 வாசிக்குமா, 3:20. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். பாருங்க, எல்லா காரியத்திலும் என்ன சொல்கிறாங்களோ பெற்றோர் சொல்கிறத கேளுங்க. என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. உனக்கு துரோகம் உன்னை பெற்று வளர்த்து உனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க தாய் தகப்பன். உன் நன்மைக்காக தான் பேசுவாங்க, உன் நன்மைக்காக தான் செயல்படுவாங்க. ஆமே, அல்லேலூயா. அதனால் பிள்ளைகளுடைய கடமை என்னன்னா, பெற்றோர் புருஷனுடைய கடமை எது, அன்பு கூறணும். மனைவியுடைய கடமை எது, கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனைவியாக இருந்தால் யார் கீழ்ப்படிவாங்க, புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்க. புருஷன் கர்த்தர் சபை மேலே என்ன பண்ணுறாராம், அன்பு கூறுறது போல புருஷனை யார் மேலே அன்பு கூறணும், மனைவி மேலே அன்பு கூறணும். பிள்ளைகள் என்ன பிள்ளைகளை குறித்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் பெற்றோருக்கு என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படின்னு இருங்க. எபேசியர் 6:1 வாசிக்கலாம். எபேசியர் 6:1. பிள்ளைகளே பாருங்க, இங்கே எல்லாவற்றிலும் கீழ்ப்படிங்கன்றார். ஆனால் எபேசியருக்கு நிருபம் 6:1 சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்கன்றார். ஏன்னா எபேசு பட்டணத்தில் இருக்கிற பெற்றோர் மதுபான பிரியர்களாக இருந்தாங்க. பிள்ளைகளை போய்ட்டு மதுபானம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நீ கையில் வேகத்தை எடுத்துக்கிற, அதை தொடாதுன்றார். சில பெற்றோரும் கர்த்தருக்கு அதாவது மாறான காரியத்தை சொல்வார்லன்னா அதை கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? சிலர் என்னதான் சத்தியத்தை கேட்டாலும் மனம் திரும்பாத பெற்றோர் இருப்பாங்க. இந்த நாளில் இதெல்லாம் செய்யாதரா அப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் வந்து கீழ்ப்படிஞ்சின்னு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அல்லேலூயா. சரி, அப்படியே பிதாக்கள் பெற்றோருடைய கடமை என்ன சொல்றாங்க, 3:21. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி பாருங்க, பிள்ளைகள் வந்து திடனற்று உறுதியாக நிற்காதபடி பெற்றோர் நம்மனா கோபம் மூட்டிக்கினே இருப்பாங்க. பிள்ளைகள் வந்து பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டவே கூடாதுங்க. வேத வசனத்தின்படி சிக்ஷித்து போதிக்கணுமே தவிர கோபம் மூட்டவே கூடாது. கோபம் தகாத வார்த்தைகளை பேசி பிள்ளைகள் என்ன பண்ண கோபம் மூட்டிக்கினே இருப்பாங்க. அப்படி கோபம் மூட்டவே கூடாது. எபேசியர் 6:4 என்ன சொல்றாரு, 6 பிதாக்களே கோபப்படுத்தாம பாருங்க, எப்படி கோபப்படக்கூடாது, கர்த்தருக்கேற்ற சிச்சையிலையும் போதனையும் யார் வளர்க்கணும், பெற்றோர். பிள்ளைகளுடைய கடமை, பெற்றோருடைய கடமை குறித்து சொல்றாரு. நீங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, கோபம் மூட்டக்கூடாது, கர்த்தருக்கேற்ற போதனையிலும் உபதேசத்திலும் பிள்ளைகளை வளர்க்கணுன்றார். வேலைக்காரனுடைய கடமை குறித்து சொல்றாரு பாருங்க, 3:22 கீழ்ப்படிங்க. சரி, கவனிக்கலாம். வேலைக்காரனுடைய கடமை என்னன்னா, மனுஷன் இருக்கும்போது மாத்திரம் வேலை செய்யாதப்பா, எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, உன் எஜமா இருக்கிறாரு. அதனால் ஓவிலாம் அடிக்காமல் வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை செய்ய என்று சொல்லி வேலைக்காரனுடைய கடமையை குறித்து சொல்லுவார். நம்ம சபை கூட பூச வேலை பண்ணுறதுக்கு வந்தாங்க. 5 நாளில் முடிக்கிற அந்த பூச வேலையை 1 மாதம் செஞ்சாங்க. எனக்கு ரத்த கண்ணீராக வந்துடுச்சுங்க. சம்பளம் கொடுக்கும்போது சொல்லுவேன், உங்கள் ஒரு நாள் கூலி சம்பளம் 2 கொத்தனார் ஒரு பெரிய ஆளுக்கு நான் கொடுக்குற சம்பளம் எனக்கு 1 வாரத்துடைய கூலி அது அப்படின்னு சொல்லி கூட கொடுத்தேன். மசியவே இல்லை. 70,000 ரூபாய்க்கு பூசினாங்க. அம்த்த எடுத்தேன். கவனிக்கலாம். ஆனால் கர்த்தர் விசாரிப்பார். அதனால் வேலைக்காரனுடைய கடமை என்னன்னா, நமக்கு மேலே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி எப்படி நடக்கணும், உண்மையாக இருக்கணும். செய்கிற கூலிக்கு தக்கவாறு வேலை செய்யணும். எஜமானுடைய கடமை குறித்து சொல்லுவார் பாருங்க, 4:1 எபேசியர் 6:9. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்கம்மா. எஜமான்களே உங்களுக்கும் வேலைக்காரருக்கு பாருங்க, எஜமான குறித்து சொல்றாரு. எஜமானுடைய கடமை என்ன,
உங்களிடத்துல வேலை செய்வர்களுக்கு நீதியும் கடமையும் அவங்களுக்கு என்ன பண்ணு செய், அவங்களுக்கு தக்க ஊதியத்தை கொடுன்னு சொல்கிறார். சிலர் வீட்டுக்கு வந்து கொத்தனார்கிட்டம் வேறு யாருன்னா வந்து வேலை செஞ்சால் கூட அப்புறமா தரம் போகணுவாங்க, திரும்ப வந்து நின்னாலும் அப்புறமா தரம் போகணுவாங்க. அப்படி செய்யவே கூடாதுங்க. நெற்றின் வேர்வை காயறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஊதியத்தை என்ன பண்ணு கொடுன்னு வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்குது. அது போல தான் கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கணும். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் எதுக்காக இதை பவுல் எழுதுகிறாருன்னா, கிறிஸ்துடைய முழுமையை குறித்து இந்த நிருபத்தில் நம்ம எழுதுகிறார். கிறிஸ்துடைய முழுமை என்பது மனைவி தன் கடமையை செய்யணும், புருஷன் தன் கடமையை செய்யணும், பிள்ளைகள் தன்னுடைய கடமையை செய்யணும், பிதாக்கள் தங்களுடைய கடமைகளை செய்யணும், வேலைக்காரன் தன் கடமையை செய்யணும், எஜமான் தன் கடமையை செய்யணும். தேவ பிள்ளைகளை இதை சுருக்கமாக சொல்கிறேனே, தேவன் கணவர்களுக்கு தங்கள் மனைவி மேலே என்ன பண்ணால் அதிகாரம் கொடுக்குறார். கணவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? மனைவி மேலே அதிகாரம் கொடுக்குறாரு. பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே என்ன பண்ணால் அதிகாரம் கொடுக்குறார். முதலாளிக்கு வேலைக்காரன் மீது அதிகாரம் கொடுக்குறார். நம்ம எல்லாருக்கும் மேலே அதிகாரம் உள்ளவர் யாருன்னா கர்த்தர். அவர் பார்க்குறாருன்னு சொல்லி நம்ம பயந்து என்ன பண்ணால் நடக்கணும். மனைவி கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி பயப்படணும். கணவன் தான் கர்த்தர் பார்க்குறாரு என்று பயப்படணும். பிள்ளைகள் கர்த்தர் பார்க்குறாருன்னு பயப்படணும். வேலைக்காரன் முதலாளி கர்த்தர் பார்க்கிறார் என்று நம்ம பயந்து இந்த வேத வசனத்தின்படி நம்ம நடப்போம்னா, தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துக்கு சுகம் சமாதானம் வேறு இடத்துலேருந்து வர தேவையில்ல, கர்த்தரே உனக்கு தந்துடுவார். ஆமே, ஆமாங்க, கர்த்தரே உனக்கு தருவாருங்க. இதுதான் இதுக்கு இந்த நிருபத்தை எழுதுனதுக்கு காரணமே கிறிஸ்துடைய முழுமையை அந்த சபைக்கு வெளிப்படுத்துகிறார். மனைவி தான் கடமையில் ஒழுங்காக இருக்கணும், கணவன் தான் கடமையில் ஒழுங்காக இருக்கணும், பிள்ளைகள் தான் கடமையில் ஒழுங்காக இருக்கணும், பெற்றோர் தான் கடமையில் ஒழுங்காக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். நீங்கள் உங்கள் கடமையை செய்யணும்னா உங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமாங்க, உங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை ஆஸ்வதிக்கப்படுவாங்க. உங்கள் கடமையில் நீங்கள் தவறும்போது சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் இடையூறாகவும் தொந்தரவாகவே இருப்பீங்க. அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போது காணிக்கை நேரம் முடிந்த பிற்பாடு உங்களுக்கு உறுதி